வீட்டுக்கு வந்து 15 நாள் ஆச்சு. இந்த பொண்டாட்டி என்ன பண்ணுவா ஏது பண்ணாலும் கொஞ்சம் கூட உங்களுக்கு இறக்கமே கிடையாது. இறக்க போடுறதுனால லோடா இறக்க உங்களை கவனி நான் எப்படி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, பட்டு புடவை கட்டி பன்னாரசு பட்டு கட்டி மதுரை மல்லிகைப்பூ வச்சு. மதுரையில தான் மல்லிகைப்பூ கிடைக்குமா? காரி ஓட்டலாம் கிடைக்காதா? மதுரை மல்லிகைப்பூ தான் மணக்குமா. மதுரை மல்லி வாங்கி வந்து மணிக்கணக்கா காத்திருந்து உங்கள்கிட்ட நான் விழுந்த காரணம் என்ன தெரியுங்களா? உங்களை பார்த்துட்டேன். எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி பாடி மக்களை கவர் பண்ணணும்னு உங்களுக்கு மட்டும்தான் மக்கள். எப்படி 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 மாடு மாடு வந்துருச்சு. கொட்ட மாடு குடி மாடு கொட்ட மாடுன்னு சொல்லாதீங்க. ஏன் கொட்ட மாடுனா தப்பா பேசுறீங்க? நம்ம வீட்டு பால் மாடு. நீங்க பசிச்சவன பால் புச்சு 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 புச்சுன்னு குடிக்கிறீங்கல்ல, கொட்ட மாடு சொல்லலாமா? அது உன் புருஷனை சொல்லணும், என்னைய சொல்லணும். செவர்ச்சா போங்க மச்சான், மாசம் 30 நாள் நீங்க தான் என்னோட வைக்க. நீங்க என்ன எனக்கு புருஷன் அவருடைய பத்திரம் வச்சாரு. அவன் பாரு நீளமால எடுக்கிற மாதிரி இருக்கேன். அப்படிலாம் பேசாதீங்க மச்சேன். மச்சேன் இந்த டாமிலாம் கூப்பிட்டு அவனை பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லல. முகன்னு பெரிய காங்கேயம் கடா பக்கத்துல எரிஞ்சிருக்கான். என் வீட்டுக்காரன் அப்படி இருக்கான். உன்னை வரத்தார சொல்லி 5 தடவையான ஊர்ல மாதிரி போங்க மச்சான். நீங்க வேலைன்னு வேலைக்கு போயிருக்கீங்க. துணைக்கு எனக்கு ஆள் வேண்டாமா? அவரு திடீர்னு நான் பயந்துட்டேன்னா காலை தூக்கி போட்டா தூங்குவேன். யார் மேல தூக்கி போடுறது? குப்பையில கிடக்குற கொட்டாங்குச்சி கூட ஒரு குச்சியை போட்டு என்ன மச்சான் ஓயாம பின்னாலே வந்து நோண்டுறேன். பெண் பொசிஷன் நல்லா இருக்கிறதுனால
உனட்டாலடி என்ன மச்சான்? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உனக்கு ஒரு மாதிரியா இருந்தா நொப்பத்தாட்ட போய் செய்யும். யார காடி பையச்சா என் நினைப்பு உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா மச்சான்? போங்க மச்சான். எப்ப பார்த்தாலும் ராதா செல்வின்னு மல்லாக்கையே பார்த்து கிடந்தீங்க. இப்ப என்னன்னா நீ ஏறதுக்கா பார்க்க மாட்டேங்கல மச்சான்? ரெண்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் உன்னை எப்படி சும்மாவே கிடக்க முடியுமா மச்சான்? கோயில் இருந்தா அதுக்கு ஒரு மணி ஆட்டத்தானே மச்சான் வேண்டாம். மணின்னு ஒன்று இருந்தா புகச்சு ரெண்டு வச்சேன். மச்சான் என்ன அப்படி பேசுறீங்க? என்ன மச்சான் மறுபடியும் கல்யாணம் முடிச்சு ஆட்டி வச்சாங்க போ. ஏன்டி இந்த ஊர்லயாவது பொண்டாட்டி புருஷன் கூட்டணும் இப்படி வருவாளா? பணமத்துல பதினே இருக்கிற மாதிரி போக மச்சேன். நீங்க சொல்ற தவறு மச்சேன். பொண்டாட்டி புருஷன் கூப்பிட்டோம்னா பொண்டாட்டி என்னங்க நான் வர மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. புருஷன் தானே வேற பொம்பளை தள்ளிட்டு போயிருவேன். அப்ப நான் என்ன பண்றேன்னு கேட்கிறேன். சொல்லுங்க மச்சேன். ஏன் தள்ளிட்டு போனா உனக்கு என்ன? நீ வந்து டாட்டாஜி டயர் அது பேரு. நீ டயர் நீ தேஞ்சு வைக்கன்னா அது பேரு. நான் எப்படி மச்சான் தேய்வேன்? எப்படி தேய்? நான் தேய்தேனா அப்ப நீங்க எப்படி ஓட்டுவீங்கன்னு கேட்கிறேன். நாம கூட ஓட்டிட்டாங்க. என்ன மச்சான் உள்ள ஓடிச்சா? மச்சான் நான் இதுவரை ரொம்ப பாசமா பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க ரொம்ப சண்டைக்கு இருக்கிற மாதிரியே பேசுறீங்க. உங்க இந்த கிறிஸ்துவம்லாம் என்கிட்ட பேசக்கூடாது மச்சான். உங்களுக்கு என்ன குறை வச்சேன் நானு? கல்யாணம் மட்டும் வரும்போது ஏதாவது சொத்து வத்துல குறை வச்சேன்னா ஆட்டுக்கு ஆடு மாடுக்கு மாடு கோழிக்கு கோழி குஞ்சுக்கு குஞ்சு கொண்டு வந்தேன் மச்சான். ஆடு குஞ்சு கொண்டு வந்தேன். ஆட்டு குஞ்சு ஆட்டுக்கு எதிரி குஞ்சு கோழி குஞ்சு அது சாக்கப்பஸ். ஓ ஏன் மச்சான் உங்களுக்கு நெஞ்ச வலிக்குதுன்னா கோழி குஞ்சு நசுக்கி உங்களுக்கு குழம்பு வச்சு கொடுப்பேன். உங்களுக்கு மண்டை வலிக்குதுன்னா ஐர குஞ்சு குழம்பு வச்சு கொடுப்பேன். தொண்டை வலிக்குதுன்னா உங்களுக்கு கெண்ட குஞ்சு குழம்பு வச்சு கொடுப்பேன். உங்களுக்கு உடம்பே வலிக்குதுன்னா எல்லா குழம்பு வச்சு கொடுத்து ஒரு நாள் ஒழுங்கா வச்சு கொடுத்தியா? ஏன் மச்சான் எல்லா குழம்பு வச்சு கொடுத்து என்னதான் சேர்த்தேன்? சீரகம் சோம்பு மிளகு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை குழம்புல சீரகம் சேர்த்த வெந்தயம் சேர்த்த கருவேப்பிலை சேர்த்த என்ன சேர்த்த பக்கத்துல தாளக்காரணம் சேர்த்து வச்சு அவன் கக்கூசில் உட்காந்து சாப்பிட்டுப்பேன் போல. என்ன உங்களுக்கு வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? அன்பா சரி மச்சேன் வரேன். என்ன பண்ண போறீங்க? முதல் வாரத்துக்கு பண்ண போறீங்களா? அப்போ வச்சிருந்த லைட் ஆஃப் பண்ணணும். நீ சோதனை பண்ண போறேன். அந்த ஓசை எடுத்துட்டு வா. நான் அந்த மூளை போட்டு வர வர உடம்பு தொழும்பு இருக்கியா? என்னே சொல்லாத. அதுக்கு எவனாவது நீ ஒரு லைன்ல இருப்பேன். 5 மணி வரைக்கும் உன்னை அனுப்புற வரைக்கும் நான் எம்பிட்டு அழகா இருந்து கல்யாணம் பண்ணும் போது படிதாண்ட 10 நிலம் நான் வீட்டுல படியே கட்டல. நீ செவர்ல ஊற்றி வந்து நீங்க என்ன சொன்னீங்க? நான் போயிட்டு வர வரையும் நீங்க எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொன்னீங்க. எங்கேயாவது படியை தாண்டி போனோன்னா நீங்க வரதுக்கு முன்னாடி அப்படி ஊரை மேய்ச்சிட்டு படக்குன்னு வந்து உட்காரலையா? ஊரை மேய்ச்சிட்டு ஏன்னா நம்ம வெளிநாடு தோத்து போயிட்டு போறியாதா? ஊரை மேய்ச்சிட்டு பொதுக்கு வந்து சாயந்தரத்துக்கு உட்காந்துருக்கு. ஊரை வேறன்னா தப்பா எனக்கு அது மச்சான். சித்தாள் வேலைக்கு போவேன், கடை எடுக்க போவேன், கத்து கொடுக்க போவேன், எல்லா வேலைக்கு போவேன் மச்சான். அதுக்காக அந்த வயசான ஆளை நீ சொல்ல தப்பா. என்ன மச்சான்? நாளைக்கு தீபாவளிக்கு செலவுக்கு 500,000 அவன் தருங்க. யாருக்கு? அப்பவோ வந்து என்ன தடவிட்டு போறேன். என்ன பண்றேன்? இருந்துட்டு போகுது மச்சான். யாரு தடவுல என்ன சோழி முடிஞ்சா தெரியும் மச்சான். அது நம்ம கடை கூப்பிடுறோம். எப்படி அது காண வந்துருச்சு காலில். அதுக்கு அங்கிட்டு வராது. என்ன மச்சான்? என்ன ஆடையெல்லாம் ஒரு அலங்காரமா இருக்கு. எவ கொடுத்த ஆடைன்னு கேட்கிறேன். எவடா கொடுத்த ஆடை? எவ கொடுத்த ஆடை? பொண்டாட்டி நான் இருக்கும் போது எந்த தக்காளத்துல ஓட்ட மாட்டி வந்திருக்கிறேன். அப்ப பொண்டாட்டி மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லை. கேட்டீங்கன்னா என் உள்பாவடைய கொடுத்துருப்பேன், என் சேலையை கொடுத்துருப்பேன், கட்டிக்க தெரிய வேண்டியதா? எந்த தக்காளத்துல ஓட்ட தான் போட்டு வந்திருக்கிறேன். எதுக்கு இப்படி கத்துற? எதுக்கு அப்ப போட்டு வந்த அப்படி போல? இது என்னன்னு கேட்கிறேன். பொம்பளை கூட பைசா முதாங்களா? பைசாவும் மொத்தம் மைதா மாவும். நான் சேலையில வந்து சிப்பா பைசா மாவும் இதுக்கு மக்கள் சொல்றது. கிராமத்து பெண்களை கல்யாணம் பண்ணா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கணும்னு. நான் என்னத்தான் இருந்தாலும் பட்டிக்காடு பொம்பளை தானே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட்டிக்காட்டு பொம்பளைன்னா அதுக்காக போன வாரம்லாம் உப்பு சோப்பு நடத்தி செல்போன் எடுத்து குடிச்சிருக்காரு. தேய்ச்சிட்டு மொத வழியில மூஞ்சில் தூக்கி போடலாம். பட்டிக்காட்டுல அது கூட செல்லு கூட தெரியாது. அடியே உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. உலகா பெரும் தினசு அந்த ஒரு குறை பேசிக்கிட்டாரு. இந்த இடத்துல நம்ம பாட்டு பாடி ஆடுவோம். எப்ப புரட்டாத கம்ப கூட்டு மசுரம் தூவோம். ஐயோ முன்னாடி எடுத்து வந்தேன்.
கிழட்டு குரங்குக்கு மறுசடங்க கிழட்டு குரங்குக்கு மறுசடங்க தாயமங்கலம் முத்துமாரி என்னைய கிழக்க இருந்து வர சொன்னாங்களா சடங்குகளுக்கு புதுசாய போறாங்களா மச்சான் சரத்து வண்டி கட்டி வாராங்களா கிழட்டு குரங்குக்கு மறுசடங்க கிழக்க இருந்து வந்தாங்களா கிழட்டு குரங்குக்கு மறுசடங்க கிழக்க இருந்து வாராங்களா எத்தனை ஊக்கடி 67 ஊக்காடி எனக்கு ஊக்க வச்சு என்ன கொல்ல பார்க்கறான் ரொம்ப ஹேர்ஃபுல்லா இருக்கணும் போங்க மச்சே சரி வந்து கட்டி பூச்சி என்னடி செங்க கொண்டு வந்தியா ஏன் மச்சே சொல்ல அறுக்குது பாதுகாப்பு உரம் வச்சிருக்கேன் மச்சே பாதுகாப்பு உரையா ஆமா என்னடா கிணத்து உரம் மாதிரி கழிச்சாங்க பாதுகாப்பு உரம் வச்சிருக்கேன் பக்கத்துல 2 புருஷன் வச்சிருக்கேன் சீக்கிரம் வாங்க ராசாவே ராசாவே சில சில போய் வருமா ரோசாவே நாம சில சில போய் வருமா ரோசாவே அத்தாடி மாப்பிள்ள என்ன எதி எதி வந்து கட்டு கட்டு மாடு நினைப்பா ரொம்ப தடுத்து அறுத்து வேணா தனியா கையில கொடுத்துட்டு போய் வச்சுக்கோங்க ஏ பொங்க மச்சான் வாங்க மச்சான் அங்க மச்சான் மச்சான் வாங்க மச்சான் எங்க மச்சான் என்ன வார்த்தை சொல்லிட்டா வர என்ன மச்சான் என்ன வார்த்தை சொன்னா தெரியும் ஆத்தா வந்தேன் நான் எதுக்கு வந்திருக்கேன் அந்த பிள்ளை சேலையே தெரியல ஆத்தா வந்தேன் ஆகாயத்து மேல உன் மண்டை மேல மசுர காணாம படிக்கிறேன் 3 மணிக்கு மேல படிக்கிறேன் அப்ப நான் வேன்ல போய்கிட்டு இருக்கேன் சாவே என்ன அதே எங்க கம்பெனி திடுங்க செவத்துல போய் தனியா போன அத்தாடி இந்த உடம்பு அங்கே மச்ச நரம்பு அடியா என்ன உடம்பு அடியா எங்கே மச்ச நரம்பு போத வாவாட போத ஆயிட மேலாட அத்தாடி இந்த உடம்பு நட்சத்திரே ரெண்டு நாய் இருக்கும்போது ஒத்த விட்டு நாய் அப்படித்தான் செயல கட்டி போட்டுப்பாங்க அது அப்படியே தனித்தனியா போடும் நானக்கும் தோல் தப்பிம்மா கனகங்கம்மா மறையிருக்க கையப்பாரம்மா கங்கம்மா
சாரி சார் சாரி ஏ குட்டி முன்னால நீ பின்னால நான் வந்தாத சிங்கிங்கா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா பங்கே வர ஜுகமி அடியா வந்தா உனக்கெல்லாம் புள்ளையவா ஓட குடிச்சா குடிக்கணும் புளிய கொம்பு போல சிங்கனா சிங்கா சிரிச்சா அந்த கடலை கொள்ள என்ன புறங்குறுமுறை மாதிரி குறுமுறை ரெண்டு பேரும் ஊரோரம் முரளியா ஒன்னாத்தானே நாத்திருக்கியா முரளியா ஊரோரம் புளிய மரம் உனக்கு விட்டா சலசலக்கும் ஊரோரம் புளிய மரம் உனக்கு விட்டா சலசலக்கும் நான் பிறந்த மதுரையில அதுக்காக நான் தமிழா உலகமே கூடினவே ஊட்டு வண்டி காலவரே உலகமே கூடினவே ஊட்டு வண்டி காலவரே நாட்டினமே நாட்டினவே நாங்கள் கையை கையை மேல என்ன பண்ற பூஜனைக்கா நடத்துறியா எழலங்கிளியே எலவன மகிழே அரோடம் ஆடோ அண்ணமே ஒயிலே வாடாத வாடு கூத்தே மாறே வந்தேனே மாறே நானே தின்னா கடிக்கிற கிடக்கடி தின்னா கடிக்கின்றா மச்சான் நான் அந்த மாதிரி நிக்கவா ஓகே மச்சான் தேய மைனா தேய மைனா தேய மைனா ஆயாலோ தேய மைனா தேய மைனா தேய மைனா ஆயாலோ தேக மைனா தேக மைனா தேக மைனா ஆயாலோ என்ன கவட்ல அரும்பார வரவட்ட மாதிரி சுற்றி ஓடுறான் தாமரப்பூ தன்னாதே அடுத்து போறாங்கன்னா வாதிக்கணும் ஆமா மச்சான் ஊவா நீ வீட்டுல இருந்து ஆளை கூட்டு தான் படிக்க முடியாது என்ன செய்ய ஓடிடுவோம் என் மெஜாரிட்டி கம்மியா இருக்காரு ஓடிடுறாங்க கடுப்பு பேசுறாங்க இருந்தாலும் நீ பச்சை கவுளி கத்துக்குவார் 5 வருஷம் கொடுப்பாங்கன்னு பண்றேன் எனக்கே ஒன்றும் இல்லையாடா
நம்ம ஓ நபரை பண்ண மாதிரி எடுத்து போது என்ன கொடுத்த காசுக்கு அதாவது தலை கொடுப்பான் ரொம்ப கஞ்சி. அதான் நம்ம பங்காளிய பங்காளிய கூட இருக்காது என் தம்பி சரின்னு என் மண்ணை வச்சுட்டு என் பாரு சுடுகாடு விடுகாடு இருந்துச்சுன்னா அதை எழுதி வச்சு தூக்கு போட்டு நின்று அதுன்னு எடுத்துருவேன். என்னடா இவ தொப்புள்ள தடந்தடமா கிடக்கு பூரா சிசரிங்க தானா போங்க பச்சை அப்படி கேவலப்படுத்தலாமா தூக்கு பச்சல என்னேன்னு உங்கிறாங்க பூ கசங்கிச்சு பார்த்தீங்களா பூ கசங்கிச்சு பார்த்தீங்களா மோசி பூதேன் அங்கே அந்த அண்ணன் என்ன மிஸ் இவனுக்கு வர மாட்டேங்கிட்ட ஒரு ஏன் அப்படி பண்றேன் லார கட்டினே மாதிரி பத்தேன் ஒரு நல்ல ஒன்று அமையுது என்ன துறவம் பண்ணி உளுந்தவட 2க்கு 4 வாங்கி கொடுத்தனடா ஏழை கட்டுறா உளுந்தவடைத்தான் பேசினேன் உளுந்தவடையே கவிதை அந்த வடை இருக்குது அது அப்படியே திருப்பி வச்சுதான் என்ன நேற்று என்னை வெதவிட்டு அடிச்சு கொள்ள செஞ்சாங்க ஜாட்டையில திராட்சையில ஆமா எச்சி வடிஞ்சிருச்சுடா போப்பா என்னைக்காவது மாற்றி அடிக்க போற உன்னை 108 ஏற்ற போறேன். ஆமா சரிங்க மச்சான் உங்க நல்ல மனசுக்கு எதுவுமே உங்களுக்கு வராது மச்சான். சரி எதுவுமே வராது இது சரியா நான் வருவேன். எங்க மச்சான் இப்படி இப்படி வெறுப்பா கூப்பிட்டீங்கன்னா யாருதான் வருவாங்க அன்பா கூப்பிடுறது அப்படி கூப்பிடாதீங்க மச்சான் வேற மாதிரி தெரியுது செய்யணும் ஆம்பளை போய் எந்த ஊர்லயா செஞ்சிருக்காங்க அண்ணே மைசெட்ல பழைய ராடு இருந்தாங்க எதுக்கு மச்சேன் அடுத்துட்டு 100 ரூபா வாடகை தரேன் சொல்லுங்க மச்சேன் அங்கே சின்ன மணி அந்த கடை எடுத்துட்டு வந்து வா பாக்குறாங்களே சங்கடமா இருக்காங்க கேடா இப்படி கத்திருக்காரா போன் உடம்பு சத்தம் சொல்லுங்க மச்சேன் பண்ணுங்க வாங்க 87 வயசுல இழுத்து கிடப்பேன் பாரு நீ செதுக்கிட்ட இருந்தா கூட நான் அவளை தொடாம இருக்க மாட்டேன் அவளை வெளியில நேற்று ராத்திரி இன்னைக்கு ராத்திரி நாளை கழிச்ச ராத்திரி வெள்ளிக்கிழமை ராத்திரி சனிக்கிழமை ராத்திரி ஏற்பாடு பண்ணு நீ ரொம்ப ஃபீல் பண்றிய பழைய வாட்ஸ்அப் தளத்துல இருந்தியா மீனாமா வேற அது வேற ஏன்டா அப்படி அம்மா இல்லையாடா உன்னை நான் மனசார அப்படியா விஜயன் அண்ணா என்னப்பா கம்மா கரையா கம்மா கரை 2 மண்ணை வெட்டி இருந்து அந்த பாட்டு படிக்க வாப்பா அப்படி சொல்லு கம்மாக்கரை கம்மாக்கரை நான் கட்டி பிடிக்காம வர மாட்டேன் அவனா அடிச்சுட்டு செத்து போயாம யானை குளிக்கும் போது எனக்கு காதல் பண்றேன் மறுபடியும் கம்மாக்கரை இப்ப பாரு ஒரு 100 ரூபா உன்னை மறுபடியும் சரியாக்க போறீங்களா அந்த 10ஆம் நம்பர் ஊசியா இருக்கு எதுக்கு மச்சான் உனக்கு போட்டு சொல்லுங்க மச்சான் உன்னை மறுபடியும் வீட்டுல விட்டுட்டு நான் வெளிநாடு போறேன் மச்சான் நம்ம பொண்டாட்டி நம்மள அனாதையா விட்டு போயிடுவோம்னு நினைக்காதீங்க மச்சான் இந்த 4 பேர் எதுக்கு மச்சான் இருக்கிறாங்க எதுக்கு இருக்கிறாங்க ஒரு ஆள் இருந்தா
செக்யூரிட்டி வேலை கேட்கிறேன். ஒரு ஆளா? உன் ஆசை என்னன்னு சொல்லு. நான் ஊர்ல கூட அவதாரம் கட்டி நிறைவேற்றி பண்றேன். நீ என்ன செஞ்சிருவ பேபி? என்ன செய்ய முடியும்? என்ன பண்ணதா மாணவர்கள் மாவளுக்கு எடுத்து முழு ஊர்ல என்ன செய்ய முடியும்? என்ன செய்யணும்? அந்த இடம் இருக்குது. குடும்ப கட்டுப்பாடு பண்ணி 6 தையல 2 தையல வச்சிருக்கு. அவ்வளவுதான். அது ஏத்து இந்த மாதிரி பிசுக்காது. ஏ மச்சான், உங்க பியூன் தானே? உங்க காசை பூரா பின்னவே தானே? 100 ரூபாய்க்கு எத்தனை 50 வைக்கான்னு தெரியாது. அவன் கணக்கு எழுதி ஆற உரைச்சேன். ஒரு நடிகருக்கு 3000 சொன்னா அவருக்கு 750 ரூபாய் கொடுத்து அந்த கம்மாக்கர உரிமையின் அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணாக்கா எனக்கு அந்த போறீங்க நீ சின்னாக்கா. அந்த கம்மாக்கர ஓரத்திலே கண்ணாக்கா என்ன கண்டுக்காம போறீங்க நீ சின்னாக்கா. அது சும்மா பேசுனாக்க என்னக்கா, அதற்கிட்ட சும்மா நீங்க பேசினாக்க என்னக்கா. சொத்தலஞ்சம் போயிருமா பொண்ணாக்கா. எனக்கு புரியல.